கண்டாய் போற்றி வாகும் பெண்ணுமானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை கர்த்தனை இந்த நிலம் விரை போடும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். தெளிவு குருவின் திருமேனி மாண்டம் தெளிவு குருவின் திருநாமம் சம்பல் தெளிவு குருவின் திருவார்த்தைகள் குரு சிந்தித்தனே தந்தை தாயாவானும் சாட்சி இன்று ஆவானும் அந்தமில்லா இன்பம் நமக்கு ஆவானும் இதன் தானாகுவானும் சரணாகுவானும் மறப்போனாகுவானும் குரு. திருச்சிற்றம்பலம். வாருடைந்தாய் பறந்தாய் போற்றி ஜீரனை நான்காய் வெந்தாய் போற்றி இடை மூன்றாய் திரண்டாய் போற்றி வழியிடை ஒன்றாய் வழிந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றி போற்றி. செலம்போ பொழுதோ மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே நடந்தேங்கிற உன்னை மறந்தறியே மலர்ந்தானுகந்தாமுது செய்தானே அவியை அமரர்கள் சேர்த்தும் செய்தான் பெரிதும் உடையானை சென்று பாரவர் சென்றை நானே ஏற்றவாறு விழலாடுமே நங்கை என்றும் ஏற்றி வழிபடப் பெற்ற காலவாளனை கண்ணடியே பெற்றவாறே கற்பனை கடந்தது சித்திரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நடப்பு செய்கின்ற மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாலா நமோ நம எம்பெருமான் திருச்சபைக்கு பஞ்சபுராணம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மந்திரமாவது நீரே வானவர் வேதது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்திலுள்ளது நீரே செந்துவராயுமை கண்டீரே ஆலவாயான் திருநீரே. திருச்சபைக்கு திருவாசகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அம்மையே அப்பா ஒப்பிராமணியே அன்பில் விளைந்த ஆரமுதியே பொய்மையே பெருக்கி பொழுதனை திருக்கும் பொழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உண்மை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளவது. பெருமான் திருச்சபைக்கு திருவிசைப்பா விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருவிசைப்பாவு திரள்மணி குன்றே சேர்த்த தொட்டிக்கும் தேனே அடிவழர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவட தெய்வ கூத்துவந்தாயே தொண்டனின் விளம்பும் அவளமே. திரு பல்லாண்டு பாராயணம். மன்னுகதில்லை விளங்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகலர் பொன்னின் செய் மண்டபத்தின் உள்ளே புகுந்து போனி எல்லாம் விளங்க அன்னநடையை மடவாடும் அடியோருக்கு அருள் புரிந்து பெண்ணை நன்மை பெருகும் மருணரியே வந்தனைந்த நல்லூரின் மன்னுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற அவகம் சென்னிசை பாதமலர் சுற்றினான் சிவபெருமானே. பூத்தவடே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவாமோந்தற்கு இழையவளே மாதவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆறிரு திடந்தோள் வாழ்ந்தாய் குறி
செய்கனிவேல் வாழ்க கூடம் வாழ்க சங்கள் ஏறிய மஞ்சை வாழ்க யான் எனக்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்ந்தன பாசம் ஒருவர் தன்னிடலாம் பதி விதி என்னும் நெஞ்செடுத்தே அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை வாழ்க அந்த நர்வானவரானின் விழுதல் நல்வெதனம் மூல ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சொல்க வையகம் துயர்த்திகவே மண்முகில் படாது வைக மணிவடம் சுரக்க மனதுரை அரசைக மேன்மை கொள் செய்த நீதி விளக்கு விளக்குக உலகமெல்லாம் கற்பனை கடந்த போற்றி காவாய் கனகத்திரடே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சந்தித்தல் தானே ஈராண்டில் சிவஞானம் பெற்ற இந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நெழுத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் மாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி உன்றத்தோர் செக்கிழாரடி போற்றி போற்றி. எல்லாம் அந்த புக்கில் அந்த பாட்டு பாடலாமா? கைலாய பரம்பரை எடுங்க பார்க்கலாம். போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு முக்கண்ணி அம்மை உடனாய முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவுவார் திருவடிகள் சரணம் சரணம். சம்பந்த சரணாலேடிகள் திருவடிகள் சரணம் சரணம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு மனம் மெய் மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்கி இன்றைய பன்னிசை வகுப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். இன்றைய பன்னிசை வகுப்பு மார்ச் மாத வகுப்பாக நமக்கு அமைகிறது. இன்னும் நாம் இந்த பிப்ரவரி ஜனவரி மாதத்தினுடைய பாடங்களை படிக்கணும். அதற்கு இடையில ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுக்கலாம். இல்லாட்டி வர்ற வாரத்தில் வர்ற மாதங்களில் ஒவ்வொரு பதிகமாக அதோடு இணைத்து நாம் படிச்சிடலாம். சரிங்களா? இன்றைய நமக்கு மார்ச் மாத பதிகம் பக்கம் 33 எடுத்துட்டீங்களா? ஒவ்வொரு மாதத்திற்கும் நமக்கு 2 பதிகங்கள் இருக்கும் எப்போதுமே. ஆனால் இந்த தொகுப்பில் தான் திருமந்திர பாடல்களையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள்லாம் நிறைய படிக்கணும்னு ஆதீனத்துக்கு ஒரு ஆசை, அதனால திருமந்திரமும் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. திருமந்திரத்தையும் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த வகுப்பின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த 2024 மார்ச் மாத பாடத்திட்டம் என்ன அப்படின்னா, திருநெடுங்களம் அப்படிங்கிற தலத்தில் இருக்கிற திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட பதிகம்தான் நாம் இன்னைக்கு பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது. எடுத்துக்கிட்டீங்களா? அதிலேயே பாருங்க, இந்த தலத்தில் திருஞான சம்பந்த பெருமானால் அருளை பெற்ற பதிகத்தை நாம சிந்திக்க இருக்கிறோம். சுவாமி பெயர் பார்த்தீங்களா? அதை போட்டிருக்காங்க பாருங்க, நித்திய சுந்தரர்.
நெடுங்களநாதர் அப்படிங்கிற வேறு பெயரும் அவருக்கு உண்டு. அம்பாள் பெயர் ஒப்பிலா நாயகி, தீர்த்தம் சுந்தர தீர்த்தம், தல விருட்சம் வில்வம். இப்படி ஒவ்வொரு தலத்தையும் அந்த தலத்துடைய பெருமான் பெயர் இந்த புக்கு இங்க இருக்கு. நெடுங்களநாதர், நெடுங்களநாதர்ங்கிற பேருக்கும் இடர்களையும் நாதர் அப்படிங்கிற 3 பேர் அவருக்கு தாங்கி இருக்கிறாரு. நெடுங்களநாதர், இடர்களையும் நாதர். அப்புறம் ஏன் நெடுங்களம் என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கிறதுனால அவருக்கு நெடுங்களநாதர் அப்படின்னு பேர். அடியார்களினுடைய இடர்னா என்னது? துன்பம். சரியா? துன்பத்தை களைவதனால அவருக்கு இடர்களையும் நாதர் என்ற பெயரும் திருநாமமும் வழங்கப்படுகிறது. அடுத்து அம்பாள் பெயர் பார்த்தீங்கன்னா ஒப்பில்லா நாயகி, தீர்த்தம் சுந்தர தீர்த்தம், தல விருட்சம் வெல்வம். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் தல விருட்சமும் தீர்த்தமும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கும். அப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலினுடைய தல விருட்சம் என்ன, தீர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த தலத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் ஒன்று. நான் பார்த்திருக்கிறோம். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் 274. அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னா என்ன அப்படின்னா, அந்த 4வரும் நேரா அந்த கோயிலுக்கே போய் பாடினதுதான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். சரிங்களா? குழந்தைகளுக்கு புரியுதா? கேட்பேன் நான் கொஸ்டின். அப்படி காவிரியினுடைய வடகரை தலம் இருக்கும், தென்கரை தலம் இருக்கும். அது தென்கரை தலங்கள்ல ஒன்று இந்த திருநெடுங்களம் என்ற தலம். இதை இப்போது திரு நெட்டான்குளம் என்று வழங்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கே ஜகத்குருவாக இருக்கின்ற திருஞான சம்பந்தர் இந்த உயிர்களுக்கு வகைப்படுத்தி உயிர்களுக்கு தகுந்தவாறு பதிகங்களை பாடி பெருமானிடம் அருள் வேண்டுகிறார். எப்படி அப்படின்னா, ஒரு தனி உயிருக்காக பாடியிருக்கிறார் பதிகம். அப்புறம் திருச்செங்கோடு தலத்துல, அந்த தலத்துல அடியார்களுக்கெல்லாம் இந்த அம்மை வந்துருச்சு. அப்ப அம்மை கடும் ஜுரம் வந்ததுப்ப அந்த ஜுரம் நீங்க வேண்டும் என்று பதிகம் பாடியிருக்கிறார். அப்புறம் வேயுரு தோழி பங்கன் பாடியிருக்காரு. அது எந்த இடத்துல? திருமறை காடுல பாடியிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, சிவனடியார்களுக்கெல்லாம் கோலம் நாளும் எதுவுமே செய்யாது. இப்பெல்லாம் ஜோசியர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ராகு இருக்குது, கேது இருக்குது, சனி திசை இருக்குதே, அதுக்கு நீங்க இது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சிவனடியார்களுக்கு அது எதுவுமே கிடையாது அப்படின்னு வேயுரு தோழிப்பங்க. அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, எல்லா நாட்களும் அடியார்களுக்கு நல்ல நாட்கள் தான். என்று நாம் சிவனை வழிபாடு செய்கிறோமோ அந்த நாட்கள் எல்லாம் அடியார்களுக்கு நல்ல நாட்கள் தான் என்று திருமுறை காட்டுல நமக்கு அந்த வேயுரு தோழிப்பங்கன் பதிகத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்புறம் இந்த பதிகம் எதுக்கு பாடுறார் அப்படின்னா, மறையுடையாய் அப்படிங்கிற பதிகம் எதுக்கு பாடுறார் அப்படின்னா, அதாவது சிவனடியார்களுமே சிறு தவறுகள் செய்யக்கூடும். அந்த தவறுகளை மன்னித்து பெருமான் அவர்களுக்கும் அருள வேண்டும் என்று கருணை கொண்டு திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடியுள்ளார் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார். ஆனா சேக்கிழார் ஒரு வேற விதமான கருத்து சொல்றார். சேக்கிழார் யாரு? பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அதாவது வழிபாடு, இப்ப நம்ம வழிபாடு செய்யணும். நிறைய பேர் தீட்சை வாங்குறீங்க இந்த சிவன் ராத்திரியில. இந்த வழிபாடு தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு நிறைய இடையூறு வரும். காலையில் எல்லா வேலையும் செய்வோம், சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதைத்தான் முடியாதுன்னு ஒதுக்கி விடுவோம். அப்படி வழிபாடுகளை நாம் ஒதுக்கி விடாமல் தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த பதிகம், இப்போ நம்ம திருநெடுங்களம் என்ற பதிகத்தில் இருக்கிற தலத்தில் பாடிய பதிகத்தை நாம் பாடினோமானால் நாம் வழிபாடு தொடர்ந்து செய்யலாம். தொடர்ந்து வகுப்புக்குரிய வாய்ப்பும் நமக்கு வருது. தொடர்ந்து வகுப்புக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சில சமயம் வர முடியாதபடி பல தடங்கள் வரும். அந்த தடங்கள்லாம் இந்த பதிகத்தை பாடுனீங்கன்னா அந்த தடங்கள் எல்லாம் நமக்கு நீங்கும் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதியை அன்பால் நின்பால் நெஞ்சம் செல்லா வகை நேர் விலகும் இடும்பைகள் தீர்த்து அருள் செய்வாய் என்றும் இன்னிசை மாலை கொண்டு ஏகி அரும்பணி செஞ்சடையார் பதிகங்கள் அணைந்து பணிந்து நியமம் போற்றி
கரும் கை வரை விதித்தால் மகிழ்ந்த காட்டுப்பள்ளிப்பதி கைதொழுவார் அப்படின்னு சொல்லி திருநெடுங்குளத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமானை திருஞான சம்பந்தர் அன்பால வணங்க போகிறார் அப்படின்னு இந்த பாடல்ல பெரிய புராண பாடல்ல நமக்கு திருஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். அப்படி ஒரு இப்ப முதல்ல என்ன சொல்றதுன்னா ஒரு தனி உயிருக்காக பதிகம் பாடியவர் ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்றார். என்ன தனி உயிருக்காக பதிகம் பாடியிருக்கிறார் அப்படின்னா அவங்க இதுல போட்டிருக்காங்க பாரு, ஒன்னுன்னு போட்டு தனிப்பட்ட ஒரு உயிருக்காக பாடியது சடையா எனுமால் என்னும் பதிகம் ஒரு பெண்ணின் துயருக்காக பாடியது இருக்கா. அந்த பெண்ணினுடைய துயர் என்ன அப்படிங்கறத நாம இப்ப உங்களுக்கு கதை சொல்ல போறேன் நான். சரியா? கதை சொல்லிட்டு கேள்வி கேட்பேன். மதுரைக்கு பக்கத்துல வைப்பூர் அப்படிங்கிற ஒரு தலம் இருக்கிறது. அதுல திருமருகல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமருகல் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு போயிட்டு திருமருகல் என்ற தலத்திற்கு போய் இறைவனை வழிபாடு செய்ய அவருடைய வேலையே என்ன? திருஞான சம்பந்தர் முதல்ல நிற்கிறார் பாருங்க, சின்ன குழந்தையாட்ட மேல் படத்திலே முதல்ல இருக்காருல, அவர் தான் திருஞான சம்பந்தர். அவர் ஒவ்வொரு தலமா போய் இறைவனை பாடி இது மாதிரி பதிகங்கள் பாடுவார். நாம் அவர் பாடின பாடல் பதிகத்தை பார்த்தே படிக்க முடியல. அவர் 3 வயசுல பார்க்காம பதிகங்கள் எல்லாம் பாடியிருக்கார். இறைவன் அவருக்கு உள்ளிருந்து உணர்த்தி அவரே பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தலமா ஒவ்வொரு தலம்னா என்ன ஊர்னு அர்த்தம். சரியா? ஒவ்வொரு ஊருக்கா போய் சாமி மேல அவர் பாட்டு பாடிட்டே இருப்பார். அப்படி போயிட்டே இருக்கும்போது திருமருகல் அப்படிங்கிற ஊருக்கு அவர் போகும்போது அந்த கோயிலுக்குள்ள போறாரு. போறதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல ஒரு பெண் அழுதுட்டு இருக்கா. அழுது, பெருமானே, இந்த நஞ்சையே அமுதமாக உண்ட பெருமானே, நஞ்சை அமுதாக்கும் சக்தி கொண்ட பெருமானே, சந்திரனை தேய்கின்ற சந்திரனை உன்னுடைய தலைமையில சூட்டி கொண்ட, கங்கையினுடைய அமற்றலை அடக்கி உன் தலைமையில வைத்துக் கொண்ட, இப்படி எல்லா ஆற்றல்களும் நிறைந்த பெருமானே, எனது கணவர் இறந்து விட்டார், நீ அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த பொண்ணு ஓன்னு அழுதுட்டு இருக்கு. அப்போ அழுதுட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் காதுல அந்த பெண்ணினுடைய அழுகுரல் விழுகுது. விழுந்தோன்னையும் அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு திருஞான சம்பந்தர் அந்த பொண்ணு கிட்ட போய் உடனே அவர் கோயிலுக்கு போகல. அவருடைய வேலை என்ன? கோயிலுக்கு போய் பதிகம் பாடுறதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவர் கோயிலுக்கு செல்லாமல் அந்த உயிரினுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்டு அந்த பெண்ணை நோக்கி போறார். அந்த பெண்ணை நோக்கி போய், உங்களுக்கு என்ன, ஏன் அழுகுறீங்க, என்ன துன்பம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் இங்க பக்கத்துல வைப்பூர் என்ற தலத்துல இருக்கிறேன். எங்க அப்பா பெயர் தாமன் அப்படிங்கிறது எங்க அப்பா பெயர். எந்த ஊர்ல இருக்கிறாங்க? வைப்பூர். அவங்க அப்பா பேர் என்ன? தாமன். யாரோட அப்பா? அந்த அழுகின்ற பெண்ணோட அப்பா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் அந்த ஊர்ல இருந்து வர்றேங்க. எங்க அப்பாவுக்கு நாங்க 7 பெண் குழந்தைகள் இருக்கிறோம். எங்க அம்மா, நாங்க சிறு வயசுல இருக்கும்போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ எங்க பாட்டி தாத்தாவும் இறந்துட்டாங்க. எங்களுக்கு எங்க அம்மாவோட கூட பிறந்த மாமான்னு சொல்வீங்கல்ல, அம்மா கூட பிறந்தவங்க என்னன்னு சொல்வீங்க? மாமா, தாய் மாமான்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மாமா, அவரும் சின்ன வயசு, அவங்க அம்மா அப்பாவும் இறந்தனால எங்க வீட்டுலதான் அவர் படிச்சு வளர்ந்தாரு. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா நாங்க 7 பெண் குழந்தைகள். அந்த பொண்ணு சொல்லுது, அழுகின்ற பொண்ணு சொல்லுது, நாங்க 7 அக்கா தங்கச்சிங்க. நாங்க 7 பேரு. அப்பா அம்மாவும் இல்லை, எங்க தாய் மாமா எங்களோட இருக்கிறாங்க. அந்த 7 பேரையும் அவங்க எல்லாரும் அந்த தாய் மாமா கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த 7 பெண்கள்ல ஏதோ ஒரு பெண்ணை உனக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணுகள் எல்லாம் வளர்ந்து, அந்த பையனும் வளர்ந்து பெருசானனையும், முதல் பொண்ணு திருமணத்துக்கு தயாரானவனையும் அந்த பெண்ணை வேறொரு இடத்துல நிறைய செல்வம் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு வர்றாங்க. வேற மாப்பிள்ளைகள் வர்றாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, இந்த தாய் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம
முதல் பெண்ணுக்கு வெளியில திருமணம் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டாவது பெண்ணு அதே மாதிரி திருமணத்துக்கு வரும்போது அதற்கும் வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளை நிறைய செல்வங்களோட வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து யாரெல்லாம் செல்வ மாப்பிள்ளை வருதோ அந்த செல்வ மாப்பிள்ளைக்கு இந்த பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்ப கடைசியில அந்த அழுதுகிட்டு இருந்துச்சுல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணு. அந்த பொண்ணு அப்பா இப்படி மாமாவை எல்லா பொண்ணையும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, நாம அப்பாவுடைய வாக்கை நாம காப்பாற்றணும், அதனால இந்த தாய் மாமனை நான் தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க தாய் மாமாவை கூட்டிட்டு அந்த பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட்டிட்டு வந்துருச்சு. வைப்பூர்ல இருந்து திருமருகலுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. திருமருகலுக்கு கூட்டிட்டு வந்தோடனையும் திருமருகல்ல வந்து மண்டபத்துல தங்கிட்டு காலையில நாம திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த மண்டபத்துல வந்து 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கி காலையில வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு வந்து அந்த தாய் மாமனை கடிச்சு அவர் இறந்து போயிடுறார். அவர் இறந்ததுனாலதான் அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்துச்சு. எப்படி அழுதுச்சுன்னா, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே திருமணமே ஆகல, அதனால அவரை தொட்டு அழுகிற உரிமை கூட எனக்கு இல்லை அப்படின்னு. அந்த காலத்துல கல்யாணம் ஆகாம பெண்கள் ஆடவர்களை தொடமாட்டாங்க. அப்படி நான் அந்த அவரை தொட்டு அழுகிறது கூட எனக்கு உரிமை இல்லாம போயிடுச்சு, பெருமானே நீங்க அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்தை நோக்கி அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்திருக்கு. அதைத்தான் திருஞான சம்பந்தர் பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த விவரம் எல்லாம் இந்த பொண்ணு விவரம் எல்லாம் சொல்லுது, இப்படியெல்லாம் நடந்துச்சு, எங்க அப்பா 6 பெண்களையும் கட்டித்தரேன்னு சொல்லி எங்க தாய் மாமாவை ஏமாத்திட்டாரு, ஆனா அவருடைய வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட்டிட்டு வந்த நேரத்துல இவர் நைட்டு பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாப்படி. அப்ப உடனே ஞான சம்பந்தர் அந்த உயிர் மேல கருணை கொண்டு சடையால் சரணி என்னும்மான் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். பதிகம் முழுவதும் பாடலாம், இப்ப நமக்கு நேரம் இல்லை சரியா. அப்படிங்கிற பதிகம் பாடி அந்த இறந்து போன தாய்மாமனுடைய உயிரை மீட்டு கொடுத்து இருவருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கார். இன்னும் திருமருகல்ல போனீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி அந்த மண்டபம் இருக்கும். இவங்க அந்த தாய்மாமன் பாம்பு கடிச்சு இறந்த மாதிரி சிற்பம் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும். திருஞான சம்பந்தர் வந்து பதிகம் பாடுற மாதிரி அழகா அந்த இடத்துல சிற்பங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் அங்க வந்து பெருமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் நானு. அப்படி அந்த உயிரையே மீட்டு கொடுத்த சக்தி இந்த ஞான சம்பந்தர் போன்ற ஆசிரியர்களுக்கு உண்டு. அதனாலதான் அவர்கள் எழுதிய இந்த தேவாரம் எல்லாம் மந்திர சொற்கள். அவங்க சொல்றது வந்து அப்படியே பலிக்கும். ஆனா அது மாதிரி நாம உள் அன்போடு அதை நாம பாடணும் அப்படின்னம்னா கட்டாயம் அவர் சொல்றது நமக்கு நடக்கும். அப்படி அந்த முதல் வந்து தனிப்பட்ட உயிருக்காகவும் திருஞான சம்பந்தர் பாடுகிறார். அடுத்தது இரண்டாவது என்ன பண்றாருன்னா, ரொம்ப உங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லை, நம்ம வினையினால கஷ்டப்படுறோம் அப்படின்னா போய் கோயில்களாம் உழவார பணி செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துன்பங்கள் நீங்கும் சொல்லி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் பதிகம் திருச்செங்கோடு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாமக்கல் ராசிபுரம் பக்கத்துல திருச்செங்கோடு, ஈரோடு பக்கத்துல இருக்கு திருச்செங்கோடு ஒரு பதிகம். மலை மேல கோயிலு, அம்மையும் உமையொரு பாகனாக சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் உமையொரு பாகம். அர்த்தநாரீஸ்வரங்கிறது வடமொழி, உமையொரு பாகம் அப்படிங்கிறது தமிழ். உமையொரு பாகம்னா என்ன பண்ணுவீங்களா? உடம்பேர் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. அர்த்தநாரீஸ்வரர்னா என்ன? இடது பக்கம் முழுவதும் பெண் உருவம், வலது பக்கம் முழுவதும் ஆண் உருவம். அதுதான் வந்து உமையொரு பாகர் உருவம். சரிங்களா? அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த திருச்செங்கோட்டுல அங்க திருவேணியே அப்படி வந்து அர்த்தநாரீஸ்வரரா இருக்கும். சரியா? அப்படி அந்த அர்த்தநாரீஸ்வரர்ல திருச்செங்கோட்டுல திருஞான சம்பந்தரும் அவர் அடியார்கள் எல்லாம் தல யாத்திரை போயிட்டு இருக்கும் பொழுது திருச்செங்கோடு வந்தவனையும் எல்லாத்துக்கும் அம்மா போட்டு காய்ச்சல் வந்துருச்சு. யாருக்கு? அடியார்கள்லாம் போவாங்க. சரியா? அந்த அடியார்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்தனையும் பெருமான் என்ன சொல்றாரு?
அவ்வினைக்கு உவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவோம் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கூனமன்றே கைவினை செய்தம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா பெருநீலகண்டம் அப்படின்னு ஒரு பதிகம் முழுவதும் 10 பாடல்கள் பாடுறார். பாடணும்னையும் அந்த அடியார்களுக்கெல்லாம் ஜுரம் நீங்கிடுச்சு. இன்னமுமே அந்த திருச்செங்கோட்ல யாருக்குமே அம்மையே போடாதான். இதுவரைக்கும் திருச்செங்கோட்ல எவ்வளவு வெயிலும் தெரியுமல்ல, அம்மை எப்படி வருது? நமக்கு வெயில் காரணமாகத்தான் நமக்கு அம்மைங்கிற நோய் வருது. ஆனா அந்த திருச்செங்கோடு ஒரு வெப்பமான பூமி. ஆனா ஞானசம்பந்தர் அங்க இருக்கிற அடியார்களுக்கு எல்லாம் இந்த அம்மை என்ற நோய் வரக்கூடாது என்று அந்த தலத்தில் பதிகம் பாடிய காரணத்தால் இன்றளவுக்கும் அந்த ஊர் மக்களுக்கு அம்மை வந்து தாக்குவது இல்லை. வெரிஃபை பண்ணிட்டு வரீங்களா? கேட்டு நான் சொன்னது கரெக்டான வெரிஃபை பண்ணிடுவாங்க. சரியா? அப்படி என்ன ஊரு? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. சாமி யாரு? அர்த்தநாரீஸ்வரர். சரியா? அப்படி அந்த அந்த எல்லா அடியார்களுக்காகவும் பதிகம் பாடியிருக்கிறார். முதல்ல அந்த பெண்ணுக்காக பதிகம் பாடியிருக்கிறார். அடுத்தது அடியார்களுக்காக பதிகம் பாடியிருக்கிறார். 3 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 போட்டிருக்காங்க பாரு புக்ல. நாளும் போலும் அடியார்களுக்கு நன்மையே செய்யும் என்று நம்பிக்கை ஊட்டும்படியே ஊட்டும்படி பாடிய பதிகம் வேயிறு தோழி பங்கன் என்று தொடங்கும் கோளறு பதிகமாகும். வேயிறு தோழி பங்கன் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பதிகம் வந்து திருமறைக்காடு அப்படிங்கிற ஒரு தலத்துல பாடப்பட்டது. அந்த திருமறைக்காடு என்பது இப்பொழுது வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வேதாரண்யத்துல வந்து கோயில்கள் மறைகள் பாடி கோயில்களுடைய கதவு எப்பொழுதுமே முன்பக்க கதவு பூட்டியே இருக்குது. அதனுடைய சாவியில வேதங்களால அந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. அப்ப பின்வழியா தான் போய் எல்லாரும் சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் திருஞான சம்பந்தர்கிட்டையும் திருநாவுக்கரசர்கிட்டையும் நீங்க எங்க ஊருக்கு திருமறைக்காடுங்கிற ஊருக்கு வந்து நீங்க பதிகம் பாடி அந்த கதவை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விண்ணப்பம் வைக்கிறாங்க. உடனே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த திருமறைக்காடு வேதாரண்யம் என்ற தலத்துக்கு செல்றாங்க. என்ன தலம்? தலம் பேர் என்ன? பழைய பேர் என்ன? திருமறைக்காடு. சரியா? யார் யார் போனது? அப்பரும் திருஞான சம்பந்தரும் போனாங்க. ஏங்கண்ணா சதுரம் மறைநாடு பாடல் பாடினீங்க, பதியம் பாடினீங்க. அது மாதிரி அந்த திருமறைக்காட்டுல வந்து திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போன உடனேயும் அவங்க 2 பேரும் பதியம் பாடுறாங்க. முதல்ல வந்து திருநாவுக்கரசர் பாடுறாரு. திருநாவுக்கரசர் பாடும் பொழுது 8 பாடல்கள் பாடியும் கதவு திறக்கல. 9வது பாடல்ல இரக்கம் ஒன்றிலீர் பெருமானே, நான் 8 பாடல் பாடிட்டேன், உனக்கு 9, 10 உனக்கு 2 பாடல் தான் இருக்கு, நீ இன்னும் கதவு திறந்து அருள் செய்ய மாட்டேங்கிறேன்னு திருநாவுக்கரசு பெருமான் அழுகிற. அப்ப 9வது பாடல்ல இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னு பெருமான கேட்ட உடனேயும் 8வது பாடல்ல 9வது பாடல்ல கதவு திறக்குது. அப்புறம் 10வது பாடல் பாடி அந்த பதிகத்தை நிறைவு செய்யறார். அப்புறம் திருஞான சம்பந்தரை நீங்க பாடுங்க, நான் திறக்கிறதுக்கு பாடுனேன், நீங்க மூடுறதுக்கு பாடுங்க அப்படின்னு சொன்னையும் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடும்போது கதவு திறந்த கதவு மூடி திரும்பவும் திறக்குது. அப்படி பதிகம் பாடினார். பதிகம் பாடி எல்லாரும் அங்க அடியார்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ திருமறைக்காட்டு பக்கத்துல மதுரை அப்படிங்கிற மதுரை போயிட்டீங்களா? நீங்க எல்லாம் மதுரையில யார் இருக்கிறா? மீனாட்சி அம்மை இருக்கிறாங்கல்ல, பாத்துருக்கீங்களா? மீனாட்சி அம்மை மதுரையில வந்து பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அப்பெல்லாம் வந்து சமணர்கள் ஆட்சி செய்த காலம். சரிங்களா? சமணர்கள்ங்கிறது வேற மதத்தை சார்ந்தவர்கள். அந்த சமணர்கள் எல்லாம் சமணம் சமயத்தை நீக்கி சைவ சமயத்தை அங்க நிறுவ வேண்டும் என்று அந்த மங்கையர், அதாவது மதுரையில் இருக்கிற மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையார். மங்கையர்க்கரசியார் வந்து பாண்டிய மன்னனுடைய மனைவி. சரிங்களா? குலச்சிறையார் என்பது
அவருடைய அமைச்சர். அவங்க 2 பேரும் மட்டும்தான் சைவத்துல இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாரும் சமண சமயத்துல இருக்கிறாங்க. நாமளே எந்த சமயத்துல இருக்கிறோம்? சைவ சமயத்துல இருக்கிறோம், மறக்கக்கூடாது, சரியா? ஆசிரியர் வந்து சமண சமயம் சொன்னதுனால நாமெல்லாம் சமண சமயம் நினைக்கூடாது, நாமெல்லாம் சைவ சமயம், சரியா? எல்லாரும் உருத்திராக்கம் போட்டுக்கணும், திருநீர் வச்சுக்கணும், சரியா? இந்த உருத்திராக்கம் கட்டாத குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கட்டி விடணும், சரியா? அப்படி நாமெல்லாம் சைவ சமயத்தை வந்து அந்த மங்கையர்க்கரசியார் அரசியாரும் குலச்சிறையார் என்ற தளபதி அமைச்சர் மட்டும்தான் சைவ சமயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பாண்டிய நாடு முழுவதும் சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்ய வேண்டும், சைவ சமயத்தை இங்கு நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்க எல்லாம் மங்கையர்க்கரசியார்லாம் திருநீர் போட்டு இப்படி பூச மாட்டாங்க. திருநீர் பூசினா சமணர்கள் சத்தம் போடுவாங்க, ஒரு தீட்டு வந்துருச்சு, திருநீர் பூசி இருக்கிறவங்களை பார்த்தா கண்டு முட்டு, சைவம் பத்தி இப்படி பேசினாங்கன்னா கேட்டு முட்டுன்னு ஒரு தீட்டு வந்துருச்சுன்னு போயிடுவாங்க. அது மாதிரி திருநீர் பூசறது கூட யாருக்கும் தெரியாம மங்கையர்க்கரசியாரும் அந்த குலச்சிறையார் அமைச்சரும் யாருக்கும் தெரியாம நெஞ்சுக்குள்ள பூசிக்குவாங்க. அப்படி சைவம் வந்து மறைந்திருந்த காலம் அது. அப்ப அவங்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இப்படி திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யத்துக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க போய் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து இந்த மதுரை மாநகர்ல சமண சமயத்தை ஒழித்து சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்க போய் அவரை திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வாங்கன்னு பட தளபதிய அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? திருமறைக்காட்டுக்கு அனுப்புறாங்க, சரியா? அப்ப திருமறைக்காட்டுல இவங்க கதவெல்லாம் திறக்கிறது பதிகம் பாடிட்டு அங்க இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் இவங்க வந்த உடனே இப்படி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் உங்களை அழைத்து வர சொல்றாங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. உடனே திருநாவுக்கரசர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. திருநாவுக்கரசர் வந்து சமணர்களால எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியல. கல்லை கட்டி திருநாவுக்கரசர் சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு வந்ததுனால சமண நாட்டு அரசர்கள் எல்லாம் அவரை முதல்ல ஒரு கல்லுல கட்டி கடல்ல விட்டாங்க. கல்லுல கட்டி கடல்ல விட்டா என்ன ஆகும்? இறந்து போயிடும், கல் எடுத்துட்டு போயிடும் இல்ல. ஆனா என்ன பண்ணாரு பெருமான்? அவருக்கு அருள் புரிந்து அந்த கல்லே படகாட்டம் மாதிரி மிதந்தார் திருநாவுக்கரசர். கூற்றா, சரியா? அப்புறம் அது மாதிரி பண்ணாரு. அப்புறம் அடுத்தது அவருக்கு விஷம் கொடுத்து கொள்ள பார்த்தாங்க, அந்த விஷத்துல இருந்து தப்பிச்சாரு. யானை வச்சு மிதிக்க பார்த்தாங்க, அதுல இருந்து தப்பிச்சாரு. அப்புறம் ஒரு சுண்ணாம்பு காலவாயில கொண்டு போய் போட்டாங்க, அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டார் திருநாவுக்கரசர். யாருடைய அருளால? சிவபெருமானுடைய அருளால. அப்படி சமணர்கள் இவ்வளவு கொடுமை எனக்கு செஞ்சாங்க, நான் வயசானவன், 70 வயசு அவருக்கு, அப்போ நான் தாங்கிக்குவேன். இந்த திருஞான சம்பந்தருக்கு எத்தனை வயசு? நான் 3.5 வயசு 4 வயசு இருக்கும். 4 வயசு குழந்தையே இத்தனை துன்பமெல்லாம் கொடுத்தா அது தாங்காது. அதனால மதுரையில வந்து சமணர்கள் நிறைந்து இருக்கிறாங்க. அதனால திருநாவுக்கரசு பெருமான் என்ன சொல்லிட்டாரு திருஞான சம்பந்தரை பார்த்து, நாளும் போக வேண்டாம்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார் இல்லையா? நாளும் போலும், அன்னைக்கு நாள் நல்லா இல்ல சொல்றாங்களா அம்மா வீட்டுல, இன்னைக்கு அஷ்டமியா இருக்குது, நவமியா இருக்குது, போக வேண்டாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்க்கலாம், முதல்ல ஸ்கூலுக்கு போறது நல்ல நாள் போகணும்னு பார்த்து சொல்றாங்க இல்லையா உங்களுக்கு? அது மாதிரி நாளும் போலும் இன்னைக்கு நல்லா இல்ல, அதனால நீங்க மதுரைக்கு போக வேண்டாம், முன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? ஈசன் ஒருவர் என்னோட இருக்கிறாரு, அவர் இருக்கும்போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அதனால நான் மதுரையை போய் சைவத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் பாடுறாரு. நாம வந்து சிவனடியார்கள்லாம் எதை கண்டுமே பயப்படக்கூடாது, சிவன் பெருமான் ஒருவனுக்கு தான் நாம வந்து வீடா அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேயுரு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்னுடனே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாரம் இரண்டும் உடனே அப்படின்னு 9 கோள்களையும் சொல்றாரு.
இந்த 9 கொலையும் அடியார்கள் சைவர்களாகிய நம்ம ஒன்றும் செய்யாது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, அடியார்களுக்கு அது மிகவும் அந்த கோள்கள் எல்லாம் அடிபணிந்து நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சொல்வார். அதனால இனிமேல் நம்ம கார்லயோ பஸ்லயோ எங்காவது போனோம்னா இந்த வேலுண தோழி பங்கனை பாடிட்டு நீங்க பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பயணம் எந்தவித சிக்கலும் இல்லாம நீங்காக முடிவடையும். சரியா? அதுக்காக நம்ம இந்த பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு உள்ள பரிகாரம் ஒண்ணே என்னன்னா திருமுறை பாடுவதுதான் நமக்கு பரிகாரம். சரிங்களா? அப்ப நம்ம எங்க வெளியில போனாலும் முதல்ல எடுத்தோம் வேலுண தோழி பங்கனை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். இல்லாதவங்கள நெட்ல போனீங்கன்னா வரும், எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? முதல் பாட்டும் கடைசி பாடலை மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணி அப்புறம் அவர் திருமுறை காட்டுல இந்த பதியம் முழுவதும் பாடிட்டு திருநாவுக்கரசர் கிட்ட விடைபெற்றுட்டு, திருநாவுக்கரசர்கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ஜாக்கிரதையா பெருமான் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மதுரை கிளம்பி போறாரு. அந்த கதை தனியா ஒரு நாள் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? அப்படி அவர் மதுரை அப்படி அந்த அதாவது அடியார்களுக்கு ஒரு உயிர்களுக்காகவும் திருப்பதியும் பாடியிருக்கிறாரு. அடியார்களுக்கு அவ்வினைக்கு வினையாம் என்று காய்ச்சல் நீங்குவதற்கு பாடியிருக்கிறாரு. கோயில் திறக்க வேண்டும் என்பதற்காக பாடியிருக்கிறாரு. இப்படி அடுத்தது இந்த வேலுண தோழி பங்கன் திருமறை காட்டுல பாடியிருக்கிறாரு. இந்த மறையுடையாய் தோளுடையாய்ங்கிற பதிவு என்னன்னா, நாம தொடர்ந்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று. நாம கிளாஸுக்கு வரீங்க எல்லாரும் ஆர்வமா முதல்ல 10 நாள் கிளாஸுக்கு வர்றாங்க. அப்புறம் 11ஆவது வகுப்புக்கு பார்த்தோம்னா பாதி பேர் இருக்க மாட்டாங்க. அப்ப தொடர்ந்து வகுப்புக்கு வர்றதுக்கும் இந்த பதிகத்தை பாடினால் வழிபாடு தொடர்ந்து செய்வதற்கும் இந்த வகுப்புக்கு நாம் தொடர்ந்து வருவதற்கும் இந்த பதிகத்தை நாம் இடைவிடாது பாடினால் பெருமான் நமக்கு அருள் செய்வார் என்று சேக்கிழார் நமக்கு ஒரு உபாயம் சொல்கிறார். அப்படிப்பட்ட பதியம் தான் இந்த பதியம். இந்த பதிகத்துல முறை 15வது பதிகம் 3வது பாடல்ல புறவார் பணங்காட்டூர் அப்படிங்கிற தளத்துல திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்கார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமானே நீ இந்த அடியவர்களுக்கெல்லாம் அருள வேண்டும் என்று சொல்றார். யாரெல்லாம் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வர்றீங்களோ, யாரெல்லாம் திருநீர் வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் முத்ராட்சம் போடுறீங்களோ அந்த அடியார்களுக்காக அடியார்களுக்கு நீ அருள வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் விண்ணப்பம் வைக்கிறார். யார்கிட்ட வைக்கிறாரு? சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். சரியா? அப்படி அந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமான் அடியார்கள் பால் கருணை கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். எப்படிப்பட்ட அடியார்களுக்கெல்லாம் அவர் விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னா, பெருமானிடம் அன்பு கொள்ள வேண்டும், அவரோடு கலந்து இருக்க வேண்டும், பெருமானுடைய திருவடியையே சரண் என்று நினைக்க வேண்டும். சரியா? பெருமானுடைய திருவடியை வணங்கணும். எந்த செயல் செய்தாலும் அவர் தான் செய்து கொடுக்கணும் வேண்டணும். அவருடைய திருவடியை அவரை புகழ்ந்து பாட வேண்டும். அவரை புகழ்ந்து பாடுறதுன்னா என்ன? அதுக்குதான் இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற பதிகங்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து தான் பாடி இருக்கு இந்த புக்கு முழுவதும். சரியா? இந்த பாடல்களை எல்லாம் நீங்க பாடணும். சரியா? அப்படிப்பட்ட அடியார்களும் திருவடியில் யாருக்கெல்லாம் தினமும் கோயிலுக்கு போய் அந்த இறைவனுக்கு மலர் சாத்தி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க அருள வேண்டும் சொல்றார். அப்புறம் பெருமானுடைய தன்மையை போற்றும் அடியார்கள் அப்படின்னு என்ன? இந்த பதிகங்கள்லாம் யாரு பாடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க அருள் செய்ய வேண்டும்ங்கிறார். அப்புறம் யாரெல்லாம் தினமும் இறைவனை கை கூப்பி வணங்கணும், 2 கையையும் கூப்பி வணங்கணும் நாம. சரியா? அதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் உஷா? சொல்லியிருக்காருல்ல, அவர் இப்படி கை கூப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, நாம தான் வீழா அடிமை, அதனால நாம எல்லாரும் கை கூப்பணும். அப்படி இறைவன் கை கூப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு திருவாசகத்துல சேர்ந்தறியா கையான் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். எந்த இடம் பார்த்து சொல்லுங்க. நீத்தல் விண்ணப்பத்துல வருது, பார்க்குங்க. அப்படி நாளும் பெருமானை கை எடுத்து வணங்கணும். நம்ம கோயிலுக்கு போய் எப்படி வணங்கணும்? 2 கையும் சேர்த்து வணங்கணும். எல்லாம் வணங்கணும் பார்க்கலாம். அப்படி வணங்கணும். சரியா? அப்படி 2 கைகளையும் யாரெல்லாம் கூப்பி வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து, யார் உனக்கு உண்மையான தொண்டு செய்கிறார்,
உண்மையான தொண்டனை என்ன அர்த்தம்? போய் நான் கோயிலை கூட்டுறேன், எனக்கு 500 ரூபா கொடுங்கன்னு காசு வாங்கி கூட்டுறது கிடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கோயில போய் வேலை செய்யணும். கூட்டணும், பூ பறிச்சு கொடுக்கணும், பூ மாலை தொடுத்து கொடுக்கணும், அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும், ஆடை சிவபெருமானுடைய ஆடையெல்லாம் துவைச்சு கொடுக்கணும். அப்படி உண்மையான தொண்டு. செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். அப்படி செம்மை மனத்தால் பணி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்தர் வேண்டுகிறார். அப்புறம் யாரெல்லாம் அவரை பற்றி பாடுகிறார்களோ, ஓதுவார் போய் கோயில்ல முருகனுக்கு முன்னாடி பாடுறாருல்ல, அப்படியெல்லாம் பாடுறவர்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருஞான சம்பந்தர் இறைவனையிடம் வேண்டுகிறார் அடியர்களுக்காக, அடியவர்களுக்காக. அப்புறம் வணங்குவதையே தவமாக கொள்ள வேண்டும், அப்படி இருக்கிறவங்களுக்கும் நீ அருள் செய்யணும். அடுத்தது கண்டாலே மகிழ்ச்சி. கோயில்ல போய் பெருமானை பார்க்கணும்னு, பெருமான் ஊர்வலம் வந்தா அந்த தெய்வத்தை பார்க்கணும், அந்த தெய்வத்தை பார்த்தா அப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா எத்தனை பேர்த்துக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி அந்த மகிழ்ச்சியோட இருக்கிற தொண்டர்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் புறங்காட்டூர் அப்படிங்கிற தலத்துல இறைவனிடம் நமக்கு வேண்டுகிறார். இந்த திருநெடுங்கலம் அப்படிங்கிற ஊர் திரு எறும்பூர் அப்படிங்கிற தலத்துக்கிட்ட இருக்கிறது. திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் இந்த தலத்துக்கு நமக்கு இருக்குது. துவாக்குடி செல்ற இடத்துல 4 கிலோமீட்டர்ல உள்ள இருக்குது. இந்த பெருமானுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம். இவர் ஆவுடையார் சதுரமா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல ரவுண்டா இருக்கும், இந்த இடத்துல சதுர ஆவுடையாராக இருப்பாரு. எப்படி மடத்தூர் முக்கண்ணப்பர் சிறு வடிவில் இருக்கிற போல இவரும் சிறு வடிவில் காட்சி தர்றார் நமக்கு. இந்த அம்மை பேர் மங்கள நாயகி, ஒப்பில்லா நாயகி என்று பெயர் வழங்கப்படுகிறது. வங்கி சோழன் அப்படிங்கிறவரும் அகத்தியர் என்பவரும் இங்க வழிபாடு செய்ததாக தல புராணம் கூறுகிறது. இந்த வங்கி சோழன் பெருமான் கிட்ட வேண்டாரு. அவர் பெருமான் கிட்ட வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, நீங்க உங்களுடைய அழகான உருவத்தோட எனக்கு காட்சி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறார். அப்ப அவருடைய உண்மையான பக்தியை வச்சு பெருமான்